சண்மதி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேஸ்ல ஜெயிச்சிருக்கா. அதுக்காக சண்மதிக்கு நம்ம கொடுக்க போற இந்த கிஃப்ட் கண்டிப்பா அவளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவளுக்காக 100 கடை ஏறி இறங்கி இந்த கிஃப்ட் வாங்கியிருக்கேன். சண்மதி இந்த கிஃப்டை பார்த்து எக்ஸைட் ஆகி என்ன ஃபீல் பண்ணுவானே தெரியல. சண்மதி, என்ன கிஃப்ட்? உனக்கு ரியலி லவ்லி கிஃப்ட். எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, எனக்கு என்ன பிடிக்கும்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிஃப்ட் வாங்கின? இதுதான் ஒற்றுமைன்னு சொல்லுவாங்கல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். அந்த பாண்டிங் நமக்குள்ள நேச்சுரலாவே அமைஞ்சிருக்கு. ஒருவேளை இதுதான் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்களோ. அதுவும் இல்லாம இந்த கிஃப்ட் நீ கொடுத்தது மூலமா என்னை எந்த அளவுக்கு நீ லவ் பண்றன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது என்னோட ஹார்ட் டச் பண்ற கிஃப்ட். தேங்க் யூ so much. கார்த்தி, நீ நினைச்சு பார்த்தது இப்போ நடக்க போது. நினைச்சு பார்த்ததுக்கே சந்தோஷமா இருக்கே. இது மட்டும் நடந்துருச்சு, நான் ஜெயிச்சிட்டேன். என்னோட போன் சார்ஜரை எங்க வச்சேன்? எங்க போச்சுனே தெரியல. சண்மதி, ஒரு நிமிஷம், என்னோட சார்ஜரை தேடிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சொல்லு கார்த்திக், ஏதோ சொல்ல வந்த. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல கேஸ்ல ஜெயிச்சதுக்கு உனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நேத்தே நினைச்சேன். ஆனா தேடி கண்டுபிடிச்சி இன்னைக்குதான் வாங்கினேன். இந்த இட்ஸ் a small gift. புத்தர் சிலை. Thank you so much கார்த்திக். சண்மதி, இந்த சிலையில ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன ஸ்பெஷல் இதுல? திபெத்துல இருக்க புத்த துறவிகள் உருவாக்குனது இது. ரொம்பவே ரேரான சிலை இது. அவங்க உருவாக்குன 50 சிலைகள்ல இதுவும் ஒண்ணு. வேர்ல்டு ஃபேமஸ் ஆனதும் கூட. அப்படின்னா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே கார்த்திக்? ஆமா, கை வேலைப்பாடுகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லி தான். எவ்வளவு ஆச்சு? நியர்லி 1 lakh. நீதி தர்மத்தை நிலைநாட்டுறவரான புத்தர். இத பார்க்கும்போது வசதி வாய்ப்பில்லாத ஏழைகளுக்காக நம்ம பாடுபடுறோன்றத இது ஞாபகப்படுத்தும். இந்த சிலை எங்க இருந்தாலும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் எனக்கு ஊ ஞாபகம் தான் வரும் கார்த்திக். எனிவேஸ் கார்த்திக், தேங்க்யூ so much.
கடக்கடையா ஏறி இறங்கி தேடி வாங்கினதுக்கு நம்ம நினைச்ச மாதிரி சண்மதிக்கு இது பிடிச்சிருக்கு. ஆனா நான் நினைச்ச மாதிரி ஹக் பண்ணாம தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாலே. என்ன பண்ணாலும் என்ன புருஷனா பாக்குற என்ன மட்டும் இவளுக்கு வராது போல இருக்கே. பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். ஏதோ நான் கொடுத்த கிஃப்டை ஏத்துக்கிட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம். இனி ஒவ்வொரு நாளும் நான் ஆபீஸ் போகும்போது இந்த புத்தரை நான் பார்த்துட்டு தான் போவேன். அப்படி பார்த்துட்டு போகும்போது இந்த ஏழை மக்களுக்காக நாம உழைக்கணும்ன்ற புத்துணர்வும் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் இந்த வீட்டை விட்டு போகும்போது கண்டிப்பா இங்க இருந்ததுக்கு ஒரு ஞாபகார்த்தமா இந்த புத்தரை நான் எடுத்துட்டு தான் போவேன் கார்த்திக். அது வரைக்கும் இந்த புத்தர் சிலை இங்கே இருக்கட்டும், சரியா? ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. பெரிய gift குடுக்கறானா? gift எப்படி மூக்கு உடைச்ச பாத்தியா? ஆமாமா, வேணும். இவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சரி வா. Excuse me. வாங்க சார். எஸ் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். லாயர் சார் உங்ககிட்ட இந்த கேஸ் ஃபைலை கொடுத்துட்டு வர சொன்னார். சார் ஒரு 5 minutes உட்காருங்க, உங்களுக்கு நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சாரி மேடம், ஒரு முக்கியமான விஷயமா கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. இன்னொரு நாள் கேஷுவலாக வந்து சாப்பிட்றேன். அப்போ நான் கிளம்புறேன் மேடம். ஓகே. மிஸ்ஸஸ் கார்த்திக். சார், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட மிஸ்ஸஸ் கார்த்திக்னு கூப்பிடாதீங்கன்னு? சண்மதினு கூப்பிட்டாலே போதும். ஏன் சார் ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ரியலி சாரி மேடம், முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, நான் மறந்துட்டேன் மேடம். விடுங்க. இப்போ ஏதோ சொல்ல வந்தீங்களா? லாயர் சார் உங்களை ஃபோன் பண்ண சொன்னார், அதை சொல்ல மறந்துட்டேன். நான் பார்த்துக்கிறேன் சார். சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். ஆர்த்தி, இந்த கார்த்தி புத்தர் சிலைய வாங்கினதும் வாங்கினா அடிமேல் அடியா விழுந்துகிட்டு இருக்கு. அவனுக்கு மனசுல எப்படியாவது இந்த சண்மதிய அவன் பொண்டாட்டியா இந்த வீட்லயே தங்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறான் போல இருக்கு. ஆனா அவ அப்படி பேசிட்டு போறத பார்த்தா பழசா எதுவும் மறக்கல போல இருக்கே. ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த கார்த்திக்கு நல்லா வேணுமா, அப்பதான் கொஞ்சமாவது அடங்குவாரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சண்மதி மனசு இன்னும் கொஞ்சம் கூட மாறலமா? கார்த்திக் படுற பாட பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சண்மதி நல்ல பொண்ணுதான், ஆனா இப்போதைக்கு அவ குழப்பத்துல இருக்கா. கூடிய சீக்கிரம் கார்த்திக்க புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. கார்த்திக். சண்மதி, மா, சாரிம்மா, நான் சண்மதி நினைச்சிட்டேன். சண்மதி அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா. என்னதான் சண்மதி உன்னை வெறுத்து ஒதுக்குனாலும் நீ அவளை
அதிகமா நேசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. சண்மதி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ எந்த அளவுக்கு உன்னை வருத்திக்கிறேன்னு எனக்கு தெரியுது. உன்னோட இந்த நேசிப்பு, அன்பு, உண்மை இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நாள் சண்மதி புரிஞ்சுப்பா. ஆமாமா, நீங்க சொல்ற மாதிரி சண்மதி என்ன புரிஞ்சுப்பா. அவ என்ன புரிஞ்சுப்பான்ற நம்பிக்கை இருக்கு. அம்மா, இந்த ஜென்மத்துல சண்மதி தாமா என்னோட வைஃப். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சண்மதியோட அவ ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்ற ஒரு கொலீக், பெருசா ஒண்ணும் இல்லம்மா, மிஸ்ஸஸ் கார்த்திக்னு சொன்னார். அதுக்கு அவ கோபப்பட்டு சத்தம் போட்டு போனா. இப்படி பேசுற அவளோட வாயாளியே நான் தான் மிஸ்ஸஸ் கார்த்திக்னு நான் சொல்ல வைப்பேன். என்ன அவளோட ஹஸ்பண்டை ஏத்துக்க வைப்பேன். அவ இந்த வீட்டுல இருக்க போற 1 வருஷத்துக்குள்ள அவ மனசை நான் மாத்தி காட்டுறேன். நான் உங்களோட பையமா, சொன்ன வார்த்தையை காப்பாத்தி காட்டுறேன். கார்த்தி, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக தான்ப்பா நடக்கும். நீ எதிர்பார்க்குற மாதிரி சண்மதி உன்னை புரிஞ்சுக்கிற நாள் வெகு தூரத்தில் இல்லை. நீ நினைக்கிற மாதிரியே அவ வாயிலே மிஸ்ஸஸ் கார்த்திக்னு சொல்ல போற பாரு. ஒரு வருஷம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்த சண்மதி இன்னைக்கு கார்த்திக் கொடுத்த கிஃப்ட வாங்கின உடனே எங்க மனசு மாதிரி அவனை புருஷனா ஏத்துக்கிட்டு அவன் பக்கம் சாஞ்சிருவாளோன்னு நினைச்சேன். நல்ல வேலை. அப்புறம் அந்த ஜூனியர் அட்வொகேட் கிட்ட என்ன மிஸ்ஸஸ் கார்த்திக்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படி எதுவும் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தாம்மா எனக்கு நிம்மதியாச்சு. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போடி, இப்படிதான் நாம அவசரப்பட்டு எல்லாத்துக்கும் சந்தோஷப்பட்டு கடைசியில ஏமாந்து நிக்கிறோம். எனக்கு என்னமோ 1 வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த சண்மதி இந்த வீட்டை விட்டு போக மாட்டான்னு எனக்கு தோணுது ஆர்த்தி. இந்த கார்த்தியும் ராஜராஜேஸ்வரியும் ஊர் உலகத்துக்கு சண்மதி கேட்ட விவாகரத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு, ஆனா அவளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா 1 வருஷத்துக்குள்ள அவ மனச மாத்திடலான்னு ஏதோ களவாணித்தனமா பிளான் பண்ற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு அவ இந்த வீட்ல மூத்த மருமகளா நிரந்தரமா இருக்கணும். ஆனா அப்படி அவ இருந்துட்டா அதனால பாதிக்கப்பட போறது நாம தானே. ஆனா இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏதாவது பண்ணுவேன் பாரு. எனக்கும் இதெல்லாம் பார்த்தா கடுப்பாதாமா இருக்கு. சரி, என்னம்மா பண்ண போறோம்? ஆர்த்தி, இந்த 1 வருஷத்தை எப்படியாவது கடத்திட்டா அவ இந்த வீட்ல இருப்பான்னு தானே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே 1 மாசத்துல அவளை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன் பாரு. புருஷன் பொண்டாட்டியா இல்லனாலும் இந்த கார்த்திக்கும் சண்மதியும் இந்த கிஃப்ட் கொடுக்கறது, தேங்க்ஸ் சொல்றதுன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி ஒன்னா தானே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி தானே. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. நல்லா இருக்குடி. இதை விட இன்னொன்னு நல்லா இருந்ததுமா. அமுதாம்மா, கொஞ்சம் இங்க வாங்க. இந்த ஆளு எதுக்கு இந்த நேரத்துல இப்படி கத்துறான்னு தெரியலையே. என்ன? கொஞ்சம் இங்க வாங்கம்மா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயமோ? என்ன முக்கியமான விஷயம்? நீங்க என்ன பண்றீங்கன்னா, சீக்கிரமா போய் நல்ல நல்ல எண்ணெயை எடுத்து நல்லா நிறைய அது மேல ஊத்தி முருகலா ஒரு 10 தோசையை சுட்டு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வைங்க. தேங்காய் சட்னி எனக்கு பிடிக்கும் தான். ஆனா ராத்திரியில அதை சாப்பிட்டோம்னா நெஞ்சிலேயே நிக்கிற மாதிரி இருக்கும்.
அதனால அது வேண்டாம். கார மிளகாய நிறைய போட்டு தக்காளிய நிறைய போட்டு நல்லா அதை வதக்கி கம 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 கமன்னு வாசமா கார சட்னி அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு வைங்க. அப்பதான் நான் குளிச்சு முடிச்சுட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு கரெக்டான டைமா இருக்கும். எனக்கு அது பிடிக்கும். அப்புறம் தண்ணி ஃப்ரிட்ஜில் நிறைய வச்சிருக்கீங்களா? இருந்தா நல்லா சில்லுன்னு 2 பாட்டில் அதை கூடையில போட்டு வைங்க. என்ன அப்புறம் நிறுத்து. ஆமா, உன் மனசுல நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டு வேலைக்காரினா? ஏமா நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்கம்மா. ஆனா நான் கேட்டதை இப்ப செஞ்சு தர முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? நீங்க யார் தெரியுமான்னு கேட்டீங்களே, இப்ப நான் கேக்குறேன், நான் யார் தெரியுமா? யாரு? முதலாளி மாப்பிள்ளையோட வைஃப் சண்மதியோட டைரக்ட் சித்தப்பா. அதாவது இந்த வீட்டோட சம்மந்தி. சம்மந்தி? அப்ப நாங்க யாரு? நாங்களும் இந்த வீட்டுக்கு சம்மந்தி தான். ஜீவா மாப்பிளைய ஒரே வாட்டி கல்யாணம் பண்ண ஆர்த்தியோட ஒரே செல்ல அம்மா. ஏமா நீங்க இளைய சம்மந்தி, ஆனா நானு மூத்த சம்மந்தி, தெரியுமில்ல? என்கிட்ட உங்க அதிகாரம் எல்லாம் செல்லாது. நான் நினைச்சேன்னு வச்சுக்கங்க, உங்களையவே இந்த வீட்டை விட்டு விரட்டி போடுவேன். எங்க விரட்டி பாரு. அமுதா யாருன்னு அப்புறம் தெரியும். அமுதா, 2 பேரும் சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்படி சத்தம் போட்டு சண்டை போடுற அளவுக்கு உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? அப்படி நல்லா கேளுங்க பங்காளி. ஒண்ணு இல்ல பங்காளி, நைட்டு டின்னருக்கு ஒரு 10 தோசை கேட்டேன், அது முடியாதுங்கிறாங்க. பாருங்க, இப்பவே டைம் ஆகி போச்சு. நான் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிடும் போது ரொம்ப டைம் ஆயிரும் இல்ல? கேளுங்க. அவர் எப்படி என்ன தோசை சுட சொல்லலாம்? அமுதா, யாருக்கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? அவர் வெளியே போய் தங்கிக்கிறேன்னு சொன்னாரு. தங்கச்சி மரம் இந்த வீட்டுல தங்க சொல்லி இடம் கொடுத்திருக்காங்க. அவர் சாப்பிட ஒரு தோசை கேட்டா செஞ்சு கொடுக்க மாட்டியா? போய் செஞ்சு எடுத்துட்டு வா. விட்டு என்ன வேலைக்காரி. என்ன சொன்ன? செஞ்சு தொலைக்கிறேன். பாருங்க பங்காளி. அமுதா, செஞ்சு தொலைக்கிறேன். அவ இப்படிதான் படபடன்னு பேசுவா. நல்லா செஞ்சு எடுத்துட்டு வருவா பாருங்க. தேங்க்ஸ் பங்காளி. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். எதுக்கு இப்படி எல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்க பங்காளி? சரியா சொன்னீங்க. எந்த ஒரு வளவளப்பு, பார்க்கிறதுக்கு புதுசா இருக்கு. வீடுதான் இப்படி பணக்கார தோரணையா இருக்குதுன்னா வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் கூட வித்தியாசமா தான் இருக்கு. பெரிய இடம்தான். அம்மாடியோ, என்ன பாக்குறீங்க பங்காளி? புத்த சிலையவா? இல்லைங்க, சும்மா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அழகா இருக்கு, சின்னதா இருக்கு, அதான். புத்தர் சிலை தானே? சின்னதா இருக்கேன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. திபெத்ல இருக்கிற புத்த துறவிங்களோட கைவேலைப்பாட்டுல செஞ்சது. அப்படி அவங்க பண்ண 50 சிலைகள்ல இதுவும் ஒண்ணு. மா வாமா. இருடி நீ வேற. ரொம்ப அபூர்வமானதுன்னு கூட சொல்லலாம். சிலை ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாங்க, சூப்பரா அழகா இருக்கு பங்காளி. ஆமா, ஏதோ அபூர்வம்னு சொன்னீங்களே, ரொம்ப காஸ்ட்லியோ?
சரி வா. ஆமா பங்காளி, விலை 1 லட்சம் ரூபாய் பாருங்களேன். 1 லட்சம். சரி பங்காளி, உங்களுக்கு டிஃபன் வந்துருச்சு, நீங்க வாங்கிட்டு போங்க, நான் கிளம்புறேன். ஓகே பங்காளி, குட் நைட். Good night. பெரிய வெள்ளக்கார தோற குட் நைட் சொல்லாம தூங்க மாட்டார் போல. மா சீக்கிரம் தோசையை கொடுத்து விடுமா. முதல்ல அந்த ஆள் இங்க இருந்து போய் தொலையட்டும். நீ ஏதாவது சொல்ல போய் அந்த ஆள் விடாம ஏதாவது அறுத்துட்டு இருக்க போறாரு. குடுமா. நீ சொல்றது சரிதான். இந்தாங்க நீங்க கேட்ட முருகலான தோசை, நீங்க கேட்ட கார சட்னி எல்லாம் உள்ள வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. குடு. சில்லுன்னு தான் இருக்கு. இருக்கு சில்லுன்னு தான் இருக்கு. அப்புறம் அமுதாமா, இன்னொரு முக்கியமான விஷயம். நாளைக்கு காலையில 6:30 மணிக்கு வரேன். ஒரு 10 இட்லி.